தளபதி விஜய் அவர்கள் கூட இணைந்து நடித்த அம்மா கேரக்டரில் புகழ்பெற்ற நடிகை இப்போ விஜய் அவர்களை பற்றி சில விஷயங்களை பேட்டியில் பேசியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். திருமணம் ஆனதற்கு பின்னாடி நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாலும் ஒவ்வொரு தீபாவளியும் சென்னையில் தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவேன் அப்படின்னு நடிகை கீதா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய தெரு முழுக்க பட்டாசு வெடிக்குது, புது ட்ரெஸ் போட்டுக்கிட்ட சந்தோஷம் அமெரிக்காவில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷூட்டிங்கிற்காக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன். இப்போவும் நான் பிஸியாக நடிக்கிறேன்னா என் பெற்றோர் ஆதரவும் கடவுள் ஆசீர்வாதமும் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட கரியரில் எல்லாமே முழுமை அடைஞ்சுதான் நான் இன்னமும் நினச்சதே கிடையாது. தீராத கலை தாகத்தோட பேசியிருக்காங்க நடிகை கீதா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய கீதாவின் பல கதாபாத்திரங்கள் பிரமிப்போடு பேசப்பட்டிருக்கு. கணவன் மீது அசுரத்தனமான அன்பு கொண்ட பொசசிவ் மனைவி அப்படின்னாலும் கூட இப்போதும் சுட்டிக்காட்டப்படுவது கீதா நடித்த புது புது அர்த்தங்கள் தான். அந்த கௌரி கதாபாத்திரம் தான். அப்படி ஒரு பேரன்பு, பெருங்காதல், பெருங்கோபம், ஆக்ரோஷம், ஆவேசம், யதார்த்தம், வெறித்தனம்னு வெளிப்படுத்தி ரசிகர்களை கட்டி போட்டிருப்பாங்க. குறிப்பாக குருவாயூரப்பா பாடல் இப்போதும் ட்ரெண்டிங்கில் இடம் பிடிச்சு இளைஞர்களினுடைய இதயங்களை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் கீதா அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அமெரிக்கா புறப்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் அவங்க தன்னுடைய பரபரப்பில் இருந்தும் கூட நிறைய விஷயங்களை பேட்டியில் கொடுத்துருக்காங்களாம். எல்லோருமே இப்போ என்ன இருக்குன்னா பெங்களூரில் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. நான் அக்மார் தமிழ் பொண்ணு, பெங்களூரில் படித்தேன், அவ்வளோதான். எங்கள் குடும்பமே எழுத்தாளர் குடும்பம். என்னோட பெரியப்பா எஸ்வி சுந்தா ஆனந்த விகடனில் பணியாற்றினார். என் கணவர் குடும்பத்தில் பிரேமானந்தகுமார், குமுதினி தாத்தம் எல்லோருமே எழுத்தாளர்கள் தான். அதே போல் என் மாமியார் அலமேலு தாத்தமும் எழுத்தாளர் தான். என்னோட அக்கா ராதிகா, ஒரே தம்பி ஸ்ரீனிவாசன் ஸ்கூலில் போகிறது வர்றதுன்னு இது தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் நீ அழகாக இருக்கமா, பைரவி படத்தில் டைட்டில் ரோல் நீ பண்ணுறியான்னு கேட்டார். தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்கவே ஓகே சொல்லிட்டாங்க. ரஜினி சார், ஸ்ரீபிரியா அக்கான்னு எல்லோ கூடவும் நான் பைரவி படத்தில் நடித்தேன். முதல் பட டைட்டிலே என்னோட கேரக்டரையே தாங்கி வந்தது. பெரிய ஆசீர்வாதம். கலைஞானம் சார் படத்தில் நான் அறிமுகமாக இருந்தாலும் என் குரு ஆசான் எல்லாமே பாலச்சந்தர் சார் தான். பைரவி படத்தில் நடிக்கும்போது 15 வயது. சரியாக நடிக்க வராது. பாலச்சந்தர் சார் கிட்ட தான் நடிப்பை நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். மற்றபடி தீபாவளினாலே ஸ்வீட் மெமரிஸ் தான். ஏன்னா நான் ஒரு ஸ்வீட் பிரியை. ஒல்லியாக இருக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். ஹீரோயினை நடித்தப்போ டயட்லாம் இருந்தேன். இப்போது டயட்லாம் இருக்கிறதில்ல. வாக்கிங் மட்டும் போகிறேன். அதனால் நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன். கேசரி, பால்கோவா, பாதாம் அல்வா, அடை, மிகப்பெரிய அளவில் எனக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட இப்போ என்னென்னா அவங்க விஜய் அவர்கள் கூட படத்தில் நடித்த பொழுது அதுலேயும் தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்ற அந்த பாடல் வந்தப்போ இளைய தளபதி சொன்னாராம், பயங்கரமாக நீங்கள் நடிச்சிட்டிங்கம்மா, பின்னிட்டிங்கம்மா அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழ் மட்டும் கிடையாது, மலையாளத்துலேயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதே போல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர் கூட 4-5 படங்கள் மட்டுமே நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையுமே அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. மம்முட்டி சார் கூட 16 படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.